அவர் அப்படி சொல்லி ஸ்டேஷனில் கலாட்டா பண்ணுவாங்க. நடந்த சம்பவங்கள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ராயப்பேட்டா போலீஸ் ஸ்டேஷனில் சரி. டியூட்டியில் இருக்கும்போது ஒருத்தர் வராரு, திருடு போயிடுச்சு சார், என்னுடைய பேக் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஆட்டோவில். அது வந்து அவர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவர். நிறைய பேருடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் அதில் இருக்குது. அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும், அந்த லீகல் சர்டிஃபிகேட் வாங்கணும், அந்த ஈசி போட்டு பார்க்கணும், அப்படிலாம் அவர் வச்சுருப்பார் போல். ஸோ அந்த பேக்கை வந்து அவருடைய மிஸ் பண்ணிட்டார். மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆட்டோ நம்பர் அது பார்த்தீங்கன்னா இல்லை சாருங்கிறாரு. எங்கே ஏறினீங்கன்னா அவர் அங்கே இங்கே ஏறியிருக்கார், பாரிஸில் ஏறியிருக்காரு, இங்கேருந்து இறக்கி விட்ருக்காங்க ராயப்பேட்டாவில். சரி, இப்போது ராயப்பேட்டாவில் ஏறி இருந்தாலும் நம்ம ராயப்பேட்டா ஸ்டேஷனில் இருக்கிற ஆட்டோலாம் நம்ம பார்க்கலாம். பாரிஸில் ஏறியிருக்காரு. பாரிஸில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டில் யார், எத்தனையோ ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. சரின்ட்டு சரி சார் உங்கள் அட்ரஸை கொடுங்க, நம்பர்லாம் கொடுங்க, நம்ம ட்ரை பண்ணுவோம், கிடச்சிதுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரையும் கூப்பிட்டுன்னு போய் அவர் இறக்கி விட்ட இடத்துலலாம் நம்ம ட்ரை பண்ணுறோம். கிடைக்கல, யாரும் இல்லை சார் நாங்கள் பார்க்கலன்ட்டேன் எல்லா ஆட்டோக்காரும். பாரிஸில் இங்கே நம்ம ராயப்பேட்டாவில் பார்த்துட்டோம், பாரிஸ்லேயே நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம் ஸ்டேஷனில். ஏன்னா அந்த லிமிட்டு நாங்கள் போய் பாருங்கன்றோம். அவர் அங்கேயும் போய் பார்க்குறாரு போல். 2-3 நாள் ஆகிடுச்சு. அவரும் இடையில ஒரு நாள் வந்துட்டு போயிட்டார். சார் நான் தகவல் வந்துதா சார், எந்த தகவல். ஒரு 3-4 நாள் பொறுத்து கார்த்தி, ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நைட் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு காலையில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். நான் எல்லாம் செக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்து கொஞ்சம் லேசாக அப்படி கண்ணு அந்த ஒரு 4 மணி 5 மணிக்கு கொஞ்சம் கண் அசருவோம். அப்புறம் எழுந்து டீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வெளில வந்தால் ஒரு பேக் இருக்குது வாசலில், ஸ்டேஷன் வாசலில் இருக்குது. இதுனா வாசலில் இருக்குது, பாராக்காரம் உள்ளே வந்துட்டார், வாசலில் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்து திறந்து பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த காணாத பொண்ணு சொன்னார் இல்லையா, அந்த அடையாளத்தோடு அந்த பேக் இருந்தது.